கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக்கொண்டு இந்த காணொளியை காணுங்கள். ரட்சிப்பு தேவதூதருக்கா மனிதர்களுக்கா என்கிற தலைப்பிலே இந்த நாளில் உங்களோடு பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 2:16 எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை சங்கிலிகளினாலே கட்டி நித்திய நியாய தீர்ப்புக்கென்று அவர் அடைத்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த பொழுது, அவருடைய மகிமையை இழந்த பொழுது, அவனுக்காக அவர் ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை அவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆதி மேன்மையை இழந்த தேவ தூதர்களை அந்தகார சங்கிலினாலே கட்டி நித்திய நியாய தீர்ப்புக்கென்று அவர் அடைத்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது தங்களுடைய ஆதி மேன்மை, தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கென்று படைக்கப்பட்ட தேவதூதர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்த பொழுது அவர்களை ஆண்டவர் அவர் அங்கே பரலோகத்தில் அவர் கீழே தள்ளி சங்கிலிகளினாலே கட்டி நித்திய நியாய தீர்ப்புக்கென்று அடைத்து வைத்திருக்கிறாராம். பேதுருவும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாவம் செய்த தூதர்களை ஆண்டவர் அந்தகார சங்கிலினாலே கட்டி அவர் நியாய தீர்ப்புக்கென்று அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது, பெருமையான காரியங்களை யோசித்த பொழுது அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு மீட்பு என்பது கிடையாது, பாவ மன்னிப்பு என்பது கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறி போன பொழுது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உருவாக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு தோல் உடை வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும், அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். மனிதன் பாவம் செய்த பொழுது ஆதியிலேயே அவர்களுக்காக ஒரு மிருகமானது கொல்லப்பட்டது, ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதன் விளைவாக அவர்களுக்கு தோலுடைய ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பாவம் செய்து விட்டான், தவறு செய்து விட்டான், அப்படியே அவன் போகட்டும் என்று சொல்லி அவனை காணாமல் விட்டுவிடவில்லை. அவனுக்காக ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பின் காரியத்தை அங்கு உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தந்தார், நீதியின் சால்வையை எனக்கு உடுத்தினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு, ஒரு மீட்பு உண்டு. அதைத்தான் எபிரேயர் ஆக்கியோன் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் சொல்லும்போது சொல்லுகிறார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். எனவே தான் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமியிலே வெளிப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியாக நம்மை மீட்கும்படியாக, நமக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தையே அவர் சிலுவையிலே அவர் சிந்தினதை பார்க்கிறோம். பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது அதை சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:13ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுது நீங்கள் சமீபமானீர்கள் என்று சொல்லி
பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போய் தூரமாயிருந்த நம்மை தம்முடைய குமாரனையே அனுப்பி இரத்தம் சிந்தி நமக்கு ஒரு ரட்சிப்பை, நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீங்கள் இன்னும் இந்த ரட்சிப்பை, பாவத்திலிருந்து ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவே, என் பாவத்திற்காக, என் அக்கிரமங்களுக்காக நீ இரத்தம் சிந்தி இருக்கிறீர், இப்படி இரத்தத்தால் என்னை கழுவு, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவது அதி நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேளுங்கள். அவருடைய இரத்தம் மாத்திரமே நம்மை நீதிமானாய் மாற்றும், நமக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும். எனவே தான் எபிரேயர் 2:16 அவர் சொல்லுகிறார், அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாக நமக்கு அவர் கை கொடுத்தார் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பாவத்திலே விழுந்த மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்காக உயிரோடு எழும்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவதூதர்களுக்கு இந்த கிருபை, இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு அந்த ஒரு கிருபையை, அந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தால் அலங்கரித்து நம்மை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.